ஓகே, ஒரு செமி தரமானதாக இருந்தது. தரம் அப்படின்ற ஒரு வார்த்தை தானே சிறப்பாக இருந்தது. அதே போல் இன்னொரு செமி பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது தான் சொல்லணும். ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்றோம். இப்போ டீம் யுனைடெட் 11 வெர்சஸ் லீகல் ஈகிள்கான போட்டி. ஸோ டீம் லீகல் ஈகிள்ஸ் டாஸ் இன் பண்ணி முதல்ல பேட் பண்ணுறன்ற சர்ப்ரைஸான ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் எல்லாமே டாஸ் பண்ணுற எல்லாருமே பேட்டிங் இல்லை போலிங் தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது நாங்கள் பேட்டிங் ஆட்டே வந்து போலிங் போடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரேவான மூவ் தான் இது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸோட டிசிஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட் தான் அதிகமாக இருக்கும்போது பேட் பண்ண வந்திருக்காங்க. ஓகே, வெல்கம் டு செமி ஃபைனல் நம்பர் 2, பால் நம்பர் 1 ஃப்ரம் விவேக். ஆன் ஸ்ட்ரைக்கில் லோகு, நாட் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். Gone up. Oh my god, lucky man. He's lucky அப்படின்றது ஒரு 2 செகண்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சிருந்துருக்கு. இட்ஸ் a great opportunity பேட்டருக்கு இருந்தது. கேட்சை மிஸ் பண்ணாங்க, ஆனால் ரன் அவுட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. லோகு அவரோட விக்கெட் வராது. இட்ஸ் big wicket for team United 11. It's a very first ball. Song please. So guys, ரெண்டு டீமோட 12th man ப்ரொவைட் பண்ணுங்க. Well bowled, really well bowled. நியூ மேனா உள்ள வந்திருக்கிறது அருண் டீம் லீகலுக்காக. So back-to-back good work from the team United 11. So first over வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆயிருக்கு from Mr. V. So only one. So இப்போதான் ரன்ஸை வந்து ஸ்டார்ட் கவுண்ட் பண்ணுறாங்க இங்கே டீம் லீகல் ஈகிள்ஸ். Well ball. The white signals. டன்ஸும் ஓடி இருக்காங்க. 2 வேளச்சேரியன் கிரீஸ்ல இருக்காங்க டீம் ஈகிள்ஸ்க்காக. The swing and miss, a little bit out fingers
in this extraordinary first over from Vivek comes to an end. Team United 11 ஒரு சூப்பரான ஒரு பவர் பிளே ஓவரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் டீம் ஸ்கோர் ஸ்கோர் அப்டேட் பண்ணுறேங்க. Three runs, loss of 1 wicket. And over number 2, another quality bowler for team United 11, David, left-hander. சஃபலானா செகண்ட் லைன் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் இது லீகல் பாலாக தான் வந்திருக்கு. ஒரு டவுட் இருக்குது பேட்டருக்கு வைடா அப்படின்னும் போது இல்லை, கரெக்டான ஒரு லென்த்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு தாவித். குட் ஷாட்டா அப்படின்னு பார்க்கணும். இட்ஸ் பவர் பிளே ஷாட். பட் மற்ற டைமில் இது விக்கெட்டாக கூட மாறி இருக்கலாம். பட் இப்போ பவுண்டரியாக மாறி இருக்கு. ஒரு கண்ட்ரோல்டான ஷாட் அண்ட் டீம் ஈகிளுக்கு முதல் பவுண்டரி. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது சுரேஷ். So nicely played. So Abhi, so run out கான வாய்ப்பு இருந்திருக்கும். பர்ஃபெக்டா வந்திருந்தது, த்ரோ வந்திருந்தது அப்படின்னா லேட்டாக தான் வந்திருந்தாரு அருண். கப்பல் ஆஃப் ரன்ஸ் ரிஸ்க் எடுத்தும் ஓடி இருக்காங்க இந்த ரன்னை. White signals. Thank you for the signal. White. Oh my God, it's good taken. It's really good taken. So Abhi, டீம் United 11க்கு இரண்டாவது விக்கெட். டீம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா எண்ட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்காங்க. டீம் செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறது ஈகிள், ஈகிள். சரி, ரெண்டு சைடோட 12th மேன் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க புது ஸ்கோரர், அதனால கரெக்டாக பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் அனுப்பி விடுங்கண்ணா. சரி, இன்டு த கேப் ரெண்டு பேருக்கு நடுவில் போயிட்டு இருக்கு. பவுண்டரி, ஸ்ட்ராங்கான ஹிட்டும் கூட. ஒரு ஆஃப் ஸ்வீப் இருந்தது. பவுண்டரி டு எண்ட் பவர் பிளே. 2 overs கம்ப்ளீட்டட். டீம் லீகல் ஈகிள்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றத கிராஸ் செக் பண்ணி சொல்லிடுங்க. 14 runs. ஓகே, லாஸ் ஆஃப் 2 wickets. 14 லாஸ் ஆஃப் 2. சரி, 2 ஓவருமே ஒரு நல்ல ஓவராக தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஓவரில் 11 runs அப்படின்னாலுமே பவர் பிளே ஃபாஸ்ட் கரெக்டாகவே முடிச்சிருக்காங்க டீம் United 11. அகைன் விவேக் இன்டு த ஆக்ஷன்ஸ். மறுபடியும் அட்டாக் பண்ண வர்றாரு. அவரோட கோட்டாவோட கம்ப்ளீட் பண்ண வராங்க. ஆனால் 12th மேன் கட்டாயமாக வேணும்னு சொல்லி கேட்குறாங்கண்ணா. லீகல்ஸ்
ஈகிள் டீம் நீங்க தான் வரணும். நியூ பேட்டர் பரத். அது எனக்கு தெரியும், நான் அப்டேட் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்து ஸ்கோரருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. வாங்க 12th மேன் வாங்க. ஸோ ஓவர் நம்பர் 3 மறுபடியும் ஒரு குவாலிட்டியான பவுலர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப நல்ல ஃப்ளோவில் போச்சு, ஒன்லி 3 ரன்ஸ். பட் அதை அந்த ஃப்ளோவை விடாமல் மறுபடியும் ப்ரெஷர் போடுறாங்க பேட்டர்ஸ் மேலே. ஸ்லோயர்ஸ் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணல அந்த ஷாட்டில். பட் கரெக்டாக தான் போனாங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் குயிக்காக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய கேப் தான். ஃபைன் லெக்கில் யாருமே டீப்பில் இல்லை, இது ஒயிட்டாக தான் இருக்காங்க ஸ்கொயரில். மறுபடியும் ஒரு நல்ல டெலிவரி. ஒரே ஒரு ரன் மட்டும்தான். லீகல் டீம் இதுக்கப்புறம் ஒரு ஃபைட் பேக் பண்ணோம். ஒன்லி 2 விக்கெட்ஸ் தான் போயிருக்கு, மீதி 8 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தான் தேவைப்படுது இப்போ அவங்களுக்கு. அதே போல் ஒரு ஓவருக்கு மினிமம் ஒரு 10 to 12 ஆகுது கட்டாயமாக தேவைப்படும். ஸோ நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் கொண்டு வருது போர்டில். ஒரு 60 மினிமம் ஒரு நல்ல டோட்டலாக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல பால் அண்ட் டைரக்டட் அப்படின்னா அது விக்கெட்டாக இருந்திருக்கும், ஷியோரா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பெரிய கேப் கிரீஸுக்கும் பேட்டுக்கும் நடுவில். அருமையான ஒரு ஸ்வீப், பட் ஃபீல்ட் இந்த டீப். ஷானா பாய் ஸ்ட்ரைட் டு த மேன். அவர் கிரிக்கெட்டர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஃபுட்பால்ன்றது அப்பப்போ வந்து ப்ரூவ் பண்ணுவார். ஷானாக்கு வந்து பிலேட்டட் பர்த்டே விஷஸ்ப்பா. அண்ணனுக்கு வந்து 24ஆம் தேதி வந்து பர்த்டே, அதாவது சச்சினோட டேயில் தான் பர்த்டே. ஐ லாஸ் இஸ் நம்பர். நான் விஷ் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு தெரியும் அன்றைக்கி டேயில் அவரோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணியை ரெடியாக வச்சுங்க, முடிஞ்சால் மோர் வாங்கினவங்க பக்கத்து கடைக்கு போங்க, ரெடியாக இருங்க. இப்போ ஃபைனல் போயிருக்கிறாங்க, உங்களுக்கு எதுவுமே வாங்கி தர மாதிரியே தெரியல. எல்லாரும் உம்முன்னு வச்சுருங்க. அப்போ முடிஞ்சு நான் வாழைப்பழம் கூட வாங்கி தர மாட்டாங்க, பண்ணுக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு எதுவுமே இல்லையா. இந்த டீமுக்கு ஸ்பான்சரே இல்லைப்பா, ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. நல்லா விளையாடுற டீமுக்கு வாங்கி தர மாட்டாங்கப்பா. என் மச்சான் கார்த்திக் இருக்கா, எல்லா டீமுக்கும் வாங்கி கொடுக்குற மச்சான் என் கார்த்திக் இருக்கா, ஒரு டீம் பக்கம் கார்த்திக், சந்தோஷ்புரம் கார்த்திக். நைட்டு அதை தான் கரெக்ஷன் பண்ணாங்க, இந்த பார்டரில் இருக்கிறார் போல இருக்காரு. சென்னை கார்த்திகா இப்போ புதுசாக உருவம் எடுத்துருக்கிறார் அண்ணன் வந்து மதனனுக்கு அப்புறம். அவன் ஸ்பான்சர் பண்ணாத டீமே கிடையாது சென்னையில். அருமையான ஒரு ஆஃப் கட்டர். எதிர்காத்து டேனி, எதிர்காலத்துலாம் வந்து விஷயமே கிடையாது, இப்போ எல்லாமே நேர்காத்துல தான் இருக்குது. ஒரு டேஞ்சரஸ் ஃபிலோஸ் வித் பேட். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஹிட்டர் டீம் ஈகிளோட ஸ்ட்ராங் ஹிட்டர்ஸ். 2 நல்ல பிளேயர்ஸ் உள்ளே இருக்காங்க, இன்னும் கேம் முடியல அப்படின்றத நம்ம சொல்லிட்டே இருப்போம். 3 overs coming, end of 3 overs the team score 17 runs. கடமை இது வந்து bowlers டாமினேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 3 overs. ஒரு பெரிய டாமினேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 overs. அதில் முக்கியமாக வந்து விவேகானா 2 over வந்து அருமையாக பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் 17 runs, 2 wickets, சாரி 3. பரத் அவுட்டு. இப்போ உள்ள இருக்கு டேனி அண்ட் அருண். ஸோ அடுத்த 12 பால் என்ன ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும்.
ஓவர் நம்பர் 4 போலிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அந்த ரெண்டு பவுலர்ஸே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணல கேப்டன். தேர்ட் ஓவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th and 6th தான் தெரியும். 3rd and 4th ஓவர் 2 ஃப்ரெஷ் பவுலர்ஸ் வந்து போல் பண்ணுவாங்க 5 and 6 ஓவரை. அருமையான ஒரு ஃப்ளெக்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் பவுண்டரி. திஸ் இஸ் லக்கி பவுண்டரி ஃபார் டீம் ஈகிள். நல்ல ஒரு ஷாட். ஸோ எஃபோர்ட் இருந்தது ஃபீல்டர்கிட்ட இருந்து. பட் மிஸ்ஜட் தான் சொல்லணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டார். முன்னாடி வந்துட்டாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ டீமுக்கு ஒரு 4 ரன், ஆப்போனண்ட்டுக்கு போனஸ் ரன் மாதிரி தான் வந்திருக்கு. டீம் ரீச் 20. ஸோ அடுத்த 17 பாலர் 30லேருந்து 35 ரன் போர்டில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல டோட்டலாக இருக்கும் செமிஃபைனலுக்கு. நல்ல கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை பிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் கம்பம் மாதிரி தான் உட்காந்துருக்கணும். ஒரு மான்ஸ்டர் ஹிட் இது. ஹை இன் த ஸ்கை இஸ் மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் டீம் ஈகிள். டிஜே ப்ரோ போதும்பா. செக். ஓகே. சரி, நைஸ்லி போல்ட். இந்த ஓவர் முடியும் போது ஸ்கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்காக நீ ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணோம். அது என்ன பாட்டு அப்படின்றத எடுத்து வச்சிரு. எனக்காக என்னதான் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். தர முடியாதுடா. ஃப்ளிக். நான் உனக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணலாம்னு நினச்சேன்டாடி. ஒரு பாட்டு தான்டா கேட்டேன் அவங்ககிட்ட நான். லாஸ்ட் 2 ஆர் லாஸ்ட் 1? ஓகே, டேனி அண்ட் ஸ்ட்ரைக்கில் ஒரு டேஞ்சரான ஃபெலோ. இது வைட் யார்க்கருக்கான முயற்சி. அது லோ ஃபுல் டாஸாக இருந்தது. அதை கனெக்ட் பண்ணல. பாட்டமில் பட்டிருக்கு. சிங்கிள் வந்திருக்கு. அண்ட் ஓவர் ஃபினிஷிங் சிக்னலும் கிடச்சிருக்கு. ஸோ 4 குட் ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் டீம் ஸ்கோர் 29 ரன்ஸ் வந்திருக்கு. ஒரு நல்ல நம்பர்ஸ். அடுத்த 2 ஓவர்ஸ் ஒரு விஷயம் வந்து பேட்டர்ஸ் பண்ணலாம். 12 பாலில் 30 ரன் வந்து குயிக்காக விளையாடினாங்க. 3 or 4 மேக்ஸிமம்ஸ் விளையாடினாங்க அப்படின்னா 60 ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது ஓவர் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க. ஸோ ஓவர் நம்பர் 5 போல் பண்ணுறதுக்காக உதயா. ஸோ உதயா அவரோட ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சுயல் தன்வீரோட சாயல் இருக்கும். சென்னையின் சுயல் தன்வீர் இந்த ஓரல் பி பிரஷ் மாதிரி வளைஞ்சு கொடுக்குறதுல பாடியை ஃபுல்லாக வளையும் அவருக்கு. நல்ல ஃப்ளெக்சிபிளான பாடி. ஒரு 20 வருஷமாக இதே மாதிரி ஹைட் வெயிட்லேயே இருக்கிறாப்புலப்பா. அதுதான் ஜாதனைங்க. ஓகே, ஓவர் நம்பர் 5. ஒரு கொடி இது பிடிக்கிறதுக்கு வெளியில் போய் ஒரு 50 மீட்டர் தள்ளி நிற்கணும். அருமையான ஒரு ஷாட். எதிர்காத்து டேனி ஏன் பேர் வந்துன்னா எதிர்காத்தே 6 அடிப்பார் அவர். ஆனால் இந்த மாதிரி ஃபேவரட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டெலாம் வந்து இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இல்லைடா, எனக்கு நான் கேட்கல. பட் இந்த மாதிரி பாட்டெலாம் நாங்கள் பொதுவாக இந்த மாதிரி நைஸ். இப்போ ஒரு நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி நீங்கள் ப்ளே பண்ணும் போதுனா எனக்கு உண்மையாகவே தெரியுது. அனிருத், ஏஆர் ரகுமான், இளையராஜா இந்த ஒரு 3-4 பேர் பாட்டு கேட்டே அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை. நடுவில் இந்த கானா சுதாகர் சாங்கு, தினேஷ் சாங்கு, இதுமாதிரி சாங்லாம் வந்து இந்தமாதிரி ப்ளே பண்ணும்போது தான் கேட்க முடியுது. வெல் பவுல்ட், ரியலி வெல் பவுல்ட். ஸோ பேட்டர் வந்து ரீட் பண்ண பார்க்குறாங்க. பட் உதயாவோட பால் வந்து எப்பயுமே
ஒரு திங்கை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி தான் வரும். ஃபர்ஸ்ட் 3 balls 7 runs வந்திருக்கு. அகைன் உதயா டு அருண். குட் ஷாட்டா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபீல்டருக்கு பக்கத்தில் விழுந்திருக்கிறது. ஸ்ரீவச்சன் த்ரோ பண்ண 2 ரன் கிடைக்குது டீம் ஈகிள்ஸ்க்கு. இந்த மோனிஷா சாங் வந்துச்சு, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது சமையிட்டு அதை கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும்பா. It's low full toss, கரெக்டா பிக் பண்ணிட்டாங்க. ரீட் வெல், ஹிட் ஹார்ட், கெட் 6 runs, bang. ஒரு சாங் போட்டு இந்த பேங்குக்கு மேட்ச் பண்ணுங்க டிஜே. இப்போ தேர்ந்து இருப்பாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு. பிளேயர் ஃப்ளோவே இல்லை பாரு உங்ககிட்ட, நீ ஸ்லோ ஆகிட்ட. மணிகண்டன் டிஜே செகண்ட் மேக்ஸிமம் இந்த ஓவரில் டீமுக்கு ஆளுக்கு ஒன்று அடிச்சிருக்காங்க. அருண் அண்ட் டேனி. ஷாட் அகைன் ஸ்ட்ரைட் டு தி மேன் அண்ட் கான். முக்கியமான ஒரு விக்கெட்டோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணார் உதயா. இருந்தாலும் ஒரு தேவையான அளவுக்கு ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ். 5 overs கம்ப்ளீட்டட். எண்ட் ஆஃப் 5 overs டீம் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்கன்ற அப்டேட் கொடுத்துடுறோம். 44 runs வந்திருக்கு போர்டில். ஸோ கடைசி ஓவர். டிஜே ப்ரோ மணிகண்டன், மிஸ்டர் மணிகண்டன், ஓகேடா. ஸோ நியூ பேட்டராக லிவிங்ஸ்டன் கேம் ஸ்போர்ட்டிங்கோட சிஇஓ. கிரேட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் செட் பண்ண ஒரு பையன். எஸ், பிறப்பது இறப்பதற்காக அல்ல, வரலாறு படைப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இது ஃப்ளோவில் தான் வந்திருக்கு. அந்த மாதிரி இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களோட கெரியரில் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஓன் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது லிவிங்ஸ்டனும் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு அவர். அருமையான போலிங்ப்பா. இது ஒரு யங்ஸ்டர், அதுவும் கடைசி ஓவர். இந்த ஓவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் ரெண்டு டீமுக்குமே நல்லா தெரியும். இந்த நேரத்தில் இந்த யங்ஸ்டர்ஸை வச்சு இங்கே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க டீம் யுனைடெட் 11 அண்ட் இட் கோயிங் குட். கேட்ச் இஸ் அ கால். ஃபீல்டர்ஸ் உள்ள ஓடி வரதை பார்க்கும்போது பால் உள்ள தான் வருது. அபி முன்னாடி பிடிக்கலாமா பின்னாடி பிடிக்கலாமா, முதல்ல புரியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக மைண்டு சொல்ல அதை கரெக்டாகவே பிடிச்சிட்டாப்புல. த விக்கெட்ஸ் டேனி த டேஞ்சர் மேன் கான் அப்படின்னு தான் சொல்லணும். D for danger. So அடுத்த பேட்டர். ஆல் செட்டிங்ஸ் ஓவரா? பாட்டு போட ரெடியா? இந்த டோர்னமெண்ட்டுக்கு மாதவரம் அந்த சைடில் இருக்கவங்களாம் என்ட்ரியே கொடுக்கலப்பா. ஏன்னு கேட்டால் 70 கிலோமீட்ரு. அங்கேயே உஷாராகிட்டாங்க எல்லாரும். அம்பேர் கூப்பிட்டாலும் வரல, ஸ்கோரிங் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. அடுத்த வருஷம் கட்டாயமாக வருவாங்க எல்லா டீமும். ஷாட், ஆஹா, நல்ல ஒரு ரன்னிங் எடுத்திருந்தா ஒரு நல்ல கேட்சாக இருந்திருக்கும். ஆன் சைக்கிள் லிவிங்ஸ்டன். ஸோ லிவிங்ஸ்டனோட ஃபேவரட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பீட் அடிக்கிறது தான். ஸோ அருமையான ஒரு ஷாட்ஸ், மேக்ஸிமம் ரன்ஸ் அண்ட் டீம் ரீச் 50. ஸோ ஈகிள்ஸ் வந்து 50 ரன் ரீச் பண்ணியிருப்பாங்கப்பா. ஏன் கைத்தட்ட மாட்டாங்க, ஏன் உம்முனுக்குறாங்க அவங்க? டிஜே ப்ரோ It's illegal ball.
ஸோ ஸ்டெம்ஸ் மேலே கொஞ்சம் அப்படி மேலே போயிடுச்சு, அதுவும் மிடிலுக்கு. ஸோ 6க்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குறது தான் எங்கள் ஸ்பெஷலான விஷயம். ஸோ ஸ்லோயர் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அடிச்சிருந்தாங்க கரெக்டாக புல் ஷாட் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா 6 ரன்னுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா விண்டு சப்போர்ட் நல்லாவே இருந்தது. டீம் லீகல் ஈகிள் எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ எண்ட் ஆஃப் 6 overs டீம் ஸ்கோர் 51 52 ரன் டார்கெட். போன செமியில் 72 20 ரன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ போலிங் வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா 70 ரன் அப்படின்ற ஒரு விஷயம் நார்மலாக கிடைக்கிறது 80 90 கூட வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி இருக்காங்க. அந்த இடத்துல 52 அப்படின்ற ஒரு டோட்டல் வந்து சேஸ் பண்ண போகிறாங்க. டீம் யுனைடெட் 11 இஸ் கோயிங் டு பி அ ட்ரீம் சேஸ். ஃபைனலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சேஸாக இருக்க போகுது. யார் வந்து அப்போசிட்டி கூட ஃபைனலில் விளையாட போகிறாங்க அப்படின்ற ஒரு பிக் கொஸ்டின் இன்னும் ஒரு 6 ஓவரில் தெரிஞ்சிடும். ஸோ டீம் யுனைடெட் 11 ஆர் டீம் லீகல். ஸோ எதையுமே வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ப்ரெடிக்ட் பண்ணாத விஷயங்களும் நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எல்ஐ ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கமெண்ட்ரி பாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரு லாங் ரைடுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. துப்பாக்கி படத்தில் அந்த ட்ரெயினில் ஏற்றி விடும் போது ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு விட்டோன்னா பொறுமையாக சேஃபாக போயிட்டு அதுக்கப்புறம் ரீச் ஹோம்னு மெசேஜ் போடுவானுங்க. ஒரு பாட்டு போடுப்பா துப்பாக்கி படத்துலேருந்து. ஓடிடி பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஒர்க் பண்ணதுனால ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு மனுஷன் மட்டும் வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருப்பா. அந்த மனுஷன் கண்ணு வந்து மூடவே மூடாது போடுது, முடிச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காப்புல. ஸோ உண்மையாகவே இந்த டோர்னமெண்ட் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டோர்னமெண்ட்டாக சாட்டிஸ்ஃபைடான டோர்னமெண்ட்டாக தான் நடந்திருக்கு. இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சிறப்பான டோர்னமெண்ட்டை நடத்தி முடித்த ஒரு பெருமை, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கிற ஒரு பே, அப்படி எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த கேம் முடிஞ்சிடும். இன்றைக்கி டேவே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அண்ட் அதே போல் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டாகவும் இது இருக்கும். ஸோ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பிகைண்ட் த ஸ்க்ரீனில். ஸோ டீம் லீகல் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வந்துருங்க. அதே போல் ஓப்பனிங் பேட்டர்ஸும் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. அம்பேர் கோவப்படுறாரு தெரியுங்களா அவரை பற்றி உங்களுக்கு. அப்புறம் உண்மையாக இன்னொரு பையன் தம்பி அவரை பற்றி பேசணும், லெக்கம் பேர். நேற்று நைட்டில் இருந்து நான் கூட 2 மணி நேரம் தூங்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி தான் வந்திருக்கேன். நீ அவன் எத்தனை மணி நேரம் தூங்கினான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து கெஞ்சி கேட்டதுனால டே யார் இல்லைடா கொஞ்சம் பண்ணுறா அப்படின்றதுனால தொடர்ந்து டே அண்ட் நைட்டாக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றிப்பா. இன்னும் ஒரே ஒரு கேம் தான் இருக்கு, முடிச்சுட்டா சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடலாம். நான்லாம் வந்து இன்றைக்கி 12 15 நேரம் தூங்கலான்னு ஆசைப்பட்றேன். நாளைக்கு வந்து ஒரு ஹாஃப் டே லீவு. சந்தோஷபுரத்தின் தொழிலதிபர் எங்கள் அண்ணன் சந்தோஷபுரம் மதன் அண்ணாவோட வரிசையில் அவரோட சிசிய புள்ள சந்தோஷபுரம் கார்த்திக் அவர்கள் அவர் ஊருக்குள்ள வந்து எல்லா டீமுக்கும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஒன்றுமே இல்லை, சும்மா போய் கொஞ்ச நேரம் பேசினா ஜூஸ் சாப்பிட்றேன்னு கேட்டுவார். ஏன்னா ஜூஸ் கடை வச்சிருக்காரு. பர்கர் சாப்பிட்றேன்னு கேட்பாரு, ஏன்னா பர்கர் கடை வச்சிருக்காப்புல. யாருக்காவது எல்லாருக்குமே டீ வாங்கி கொடுத்துருவார். முக்கியமாக ஏதாவது வேணுமா சாப்பிட்றேன் தான் கேட்பாப்புல மொதல் வார்த்தையே. சரத்து பயங்கரமாக சரியிறேன். ஓகே, வெல்கம் டு த சேஸ். 52 2 டேஞ்சரஸ் ஃபெலோஸ். ஸோ 52 ரன் விளையாட வந்திருக்காங்க. ஸோ ஸ்லட்ஜிங் ஏதாவது பண்ணிக்கோங்கப்பா, ரொம்ப அமைதியாக போகுதுப்பா, எங்களுக்கு இது பிடிக்கலப்பா. இது 2 பசங்களும் வந்து சாரி, இந்த 2 டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக விளையாடுறாங்க. வி டோன்ட் லைக் திஸ். இப்படிலாம் பேசாதடா, சொன்னா கேள்றா, சம்பவம் பண்ணுறவங்கடாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்குதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ், அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. ரன்ஸாகவும் மாறுது. ஃபீல்டருக்கு கொஞ்சம் வைடாக போயிடுச்சு. ஸோ கேட்ச்க்கான ஒரு கால் இருந்தது, பட் ஃபீல்டருக்கு சான்சஸ் இல்லை. மொதல் பால் பவுண்டரி. டீம் யுனைடெட் 11 நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேடியோட பேட்ல இருந்து. டிஜே ப்ரோ ஓகேவாடா, என்னாச்சு?
Straight to the man, no runs. So logo to Matic. So extraordinary. So incoming delivery banana மாதிரி வளைஞ்சு வந்தது. இது banana ball delivery தான் இது. The contest like McCullum versus Brackley. இப்போ அவங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கிரிக்கெட் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. சும்மா பார்த்துன்னு இருக்கும் அவள்தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் கிரிக்கெட் அது ஒரு மேலே மாதிரிப்பா. Wow, stand and deliver is Maddie special. கிளாசிக் இருக்கும் அவளே இப்படி தான் அடிக்கணும், ப்ராப்பராக அடிக்கணும், ஃபார்மலாக அடிப்பாப்ல. அண்ட் த டீம் யுனைடெட் 11க்கு இரண்டாவது பவுண்டரி மெக்குலம் மேடி அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்லமாக அவரை கூப்பிடுவேன். எஸ், மெக்குலமோட மென்டாலிட்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், இந்த பவர் பிளேக்குள்ளேயே கொண்டுடணும். அது தாண்டியும் ரன்ஸை வந்து ரொம்ப குயிக்காக விளையாடணும்னு இருக்கும். ஸோ கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கோட் அந்த லிஸ்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்குலம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். நியூசிலாந்து பிளேயர் அப்படின்னாலுமே இந்தியாவில் நிறைய ஃபேன் பேசஸ் வச்சுருக்காப்புல. சென்னை கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் அண்ணன் தான் மெக்குலம். மறுபடியும் 4 ரன்ஸ் கிடைக்க வாய்ப்புண்டு. பட் பெரிய சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அன்ஸ்டாப்பபிள். another boundary for team United 11. Again Maddie, again run. So team reach 14. சென்னையோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியப்பா. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு ஜெயிச்சிடறானுங்க, திடீர்னு தோத்துறானுங்க. என்னடா மரியாதை இல்லாமல் பேசுறேன் அப்படின்னா, ஓஹோ சம்திங் ஹேப்பன் தேர். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குப்பா. சங்ககரா த்ரோ வச்சு ஷேவாக்கு ஒரு முறை அவுட் ஆவாருப்பா. அந்த மாதிரி தான் லேட்டாக வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எங்களுக்கு ஏதோ ஒன்று மனசில் படுது, ஆனால் முன்னாடியே சொல்ல முடியாது என்னால். ரிச்சர்ட் பிக்சர் கிளியரா இருக்கா? விக்கெட் சிக்னல் தான். எஸ், எங்களுக்கு இங்கிருந்தே கொஞ்சம் ஒரு விஷயம் தோணுச்சு. இன்டென்ஷனா வந்து ஒரு விஷயம் நடந்தது. த்ரோ அடிச்சா விக்கெட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது ஃபீல்டர்ஸ்க்கு. கரெக்டாக அடிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்லோவாக வந்துட்டு இருந்தது, அவங்க நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ கரெக்டாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட் அண்ட் ஓவர் சிக்னல். தேங்க்யூ. 14 லாஸ் ஆஃப் 1 எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் டீம் United 11. ஓவர் நம்பர் 2 கொஞ்சம் குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா ஃபைனல் இருக்கு. அவன் டேபிள் உட்காந்துப்பான், உட்காந்து இருக்கும். ஸோ ஓவர் நம்பர் 2 ஒரு புல் ஷாட்டை மிஸ் பண்ணாருன்னா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா ரிசல்ட் கிடச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு பாட்டு ஒன்று போனோன்னா, உயிரே அந்த பாட்டு போடலாம். எப்படியாவது ஓடி விடு பாலு வருதே. எங்க டிஜே வந்துட்டாப்லப்பா சென்டிமெண்ட் பாட்டோட. வாப்பா. போதும்பா போதும். எமோஷன் ஆயிட்டு இருக்கான் ஆளு. ஸ்ட்ராங் ஹிட், சவுண்ட் குட். அபி உண்மையாவே ஒரு டேஞ்சர் ஃபெல்லோ. ஸ்டார்ட்ல விழுந்தது அப்படின்னா மரணம் ஆறா இருக்கும்.
மேலே தான் போயிருக்கு. லோகு கேட்ச் எடுத்திருக்காங்க. இட்ஸ் விக்கெட் டீம் லீகலுக்கு. சரி, நெக்ஸ்ட் பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வர மாதிரி எடுக்கிறோம். ஸ்கோர் அப்டேட் பண்ணுறேங்க. 36 ரன். ரொம்ப அவசர அவசரமாக இருக்காங்க பாரு. கொஞ்சம் லாங்லேருந்து வந்தாங்க, ஓகே நாங்கள் ஒத்துக்குறோம். ஆனால் ரொம்ப வேகமாக வந்து வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இட்ஸ் பேட்டர்ஸ் ரொம்ப குயிக்காகவே அட்டாக் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இன்னும் வந்து 16 ரன் தேவை. ரொம்ப லாங் அப்படின்னாலுமே இந்த குவாலிட்டி இந்த டோர்னமெண்ட்டில் வந்து கொடுத்ததுக்கு, ஸோ டிஸ்டன்ஸ்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்ததுக்கு எல்லா காரணமும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர்ஸ் தான். ஒரு சின்ன உள்ளே வந்து ஒரு குட்டி பாறை ஒன்று இருந்தது, அதை போய் மிஷின் எடுத்து வந்து ஒரு 3 மணி நேரம் உடச்சி எடுத்தாங்க. காலில் கிழிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெடிகேஷன் தான் உண்மையாகவே. ஓகே, ஓவர் நம்பர் 3. அருண் கிட்ட இருந்து ஷாட். திஸ் இஸ் sexy. ஸ்லாட்ல விழுந்தது, ஒரு பெரிய ஹிட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு சிட்டி.
ஃப்ளட் லைட் டோர்னமெண்ட் 2026 ஃபைனலுக்குள்ளே நுழைந்து அப்பு சிசியுடன் போட்டி போடும். ரிசல்ட் வந்து யாருக்கு வருதோ அவங்களுக்கு வெற்றி கோப்பை. ஈஸி, ரொம்ப ஈஸியான ஒரு டெலிவரி. எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொல்லுவார், ஜன்னியில் இருந்தவனுக்கு ஜமகாலம் கட்ச மாதிரி அப்படின்ற மாதிரி. ஏதாவது பேட்டில் படாத நேரத்தில் பேட்டருக்கு ப்ரெஷராக இருக்க டைமில் ஃபுல் டாஸ் கட்சா, அதுவும் இந்தமாதிரி 6 அடிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷம் வந்து இந்த பேட்டருக்கு கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரீட் பண்ணுறதுக்கு. பட் இந்த பால் ஃப்ரீயாக இருந்தது. 6 அடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் 2 runs ரிக்வைர்ட். இந்த ஷாட்டு ஸ்ரீவச்சனோட சிக்னேச்சர் ஹிட். லெக் சைடில் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றத 6ஓட முடிச்சிருக்காங்க. அண்ட் டீம் யுனைடெட் 11 எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அப்படின்றதையும் இந்த ஹிட்டோட அடித்து சூப்பர் ஹிட் கேமாக மாறி இருக்கு யுனைடெட் 11க்கு. அண்ட் என்டர் இன் டு த ஃபைனல் வில் பிளே அகைன்ஸ்ட் அப்பு சிசி இன் OTT Trophy 2026. போடே.